வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மாமியார் மசாலா ஆம்லெட். ஒரு சிம்பிள் சூப்பர் டெலிஷியஸ் ரெசிபி. கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சமா தேங்காய் பத்தை, இதெல்லாம் போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. அந்த ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த எக்கு எடுத்து ஊத்தப்பம் மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட் கழிச்சு அதை திருப்பி விட்டுக்கலாம். அது திருப்பி விடும்போது இந்த மாதிரி எடுத்து நல்லா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பலார்னு அப்படி அடிக்கணும். அதுதான் மாமியார் ஆம்லெட். இப்போ தெரிச்சிருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து சரி பண்ணி விட்டுடணும். நம்ம மாமியார் ஆம்லெட் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மாதிரி மற்ற ஆம்லேட்டும் ஊற்றி பலார்னு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆம்லேட் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாமியார் மசாலா ஆம்லெட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சுட சுட ரைஸ் கூட ரசத்தை ஊற்றி மாங்காய் ஊறுகாவோட பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.